ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைம்ல ஒரு கன்னட ஆக்ஷன் டிராமாவா வெளியான கோத்தலவாடி படத்தை இப்ப தமிழ் டப்பிங்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். பஞ்சத்துல இருக்கிற காவிரி நதியோரமா இருக்கிற கோத்தலவாடி கிராமம், அதுல இருக்கிற விவசாயிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வாங்கின கடனை கட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்ப கோபால் கிருஷ்ணா பாத்தீங்கன்னா அந்த மக்களை மேனிபுலேட் பண்ணி இந்த நிலம் சார்ந்த ரிசோர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஊர் மக்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மணல் அவங்க எடுக்கிறதுக்காக அவர் பிரெயின் வாஷ் பண்றாரு. மக்களும் பாத்தீங்கன்னா அது ஒரு மணல் மாஃபியா அப்படின்றது தெரியாமலே அதுக்குள்ள போறாங்க. அதை பாத்துக்கிற சூப்பர்வைசரா பிருத்வி இருக்காரு. இந்த விஷயம் அதிகார வர்க்கத்துக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. பிருத்வி இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாஸ் ஆக்ஷன் ரோல்ல நடிச்சிருக்காரு. ஒரு வல்னரபிளான ஒரு கேரக்டரா இருந்து அதுல இருந்து ஒரு கரேஜியஸ் கேரக்டரா மாறுற அந்த டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் பாக்கிறதுக்கு. பிருத்வி ஸ்கூல் டீச்சரா இருக்கிற காவியாவை லவ் பண்ணுவாரு. அந்த சீக்வன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் லேயரா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல. கோபால் கிருஷ்ணா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. மக்களை மேனிபுலேட் பண்றதா இருக்கட்டும், அவருடைய கரிஸ்மேட்டிக்கான ஒரு ஆரோ பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். போலீஸ் ரோல்ல நடிச்ச ராஜேஷ் நடரங்கா, அவினாஷ் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. காவியா மானசி இவங்க ரெண்டு பேருமே தனக்கு கொடுக்கப்பட்ட ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். கார்த்திகுடைய சினிமாட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா அந்த ரூரல் லேண்ட்ஸ்கேப்பை ரொம்ப நல்லாவே கேப்சர் பண்ணி காமிச்சது. அந்த நேட்டிவிட்டி ஃபேக்டர் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே கொரியோகிராஃபி ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சுற்றுப்புறத்தை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நல்ல மெசேஜை இந்த படத்து மூலமா சொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் எஃபெக்டிவா இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் டிராமா மாதிரி கொண்டு போனதுனால அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அப்படின்றது டைல்யூட் ஆயிடுச்சு. ஸ்கிரீன் பிளேவும் பாத்தீங்கன்னா நிறைய சப்ளாட்ஸ் சொல்லிருப்பாங்க. அது பெருசா இந்த படத்துக்கு வேல்யூ ஆட் பண்ணல. லீட் கேரக்டர் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ராங் சைடுல இருக்கிறதுனால பெருசா நம்மளுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் அப்படின்றது இந்த படத்துல இல்ல. இந்த படத்துக்கான டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா எழுதிருந்தாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். படத்துடைய பேசிங் ஆவரேஜா தான் இருக்கு. மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் டிராமாவா வந்திருக்கு. படத்துல அடர் கனெக்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். கோத்தலவாடி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.